வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வாரம் பெரிய பஞ்சாயத்துல ஒரு முக்கியமான பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வெர்சஸ் கன்னி அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து எபிசோட்ல கூட பார்த்தீங்கன்னா, மிரட்டல்லாம் விட்டாங்கல்ல. இந்த பக்கம் "சாரி கேளு. யாரு குடுத்தது உனக்கு இந்த இடம்? சாரி கேளு. இல்லன்னா கேட்பாங்க, கேட்க வைப்பேன்" அப்படின்லாம் வந்து சவால் விட்டு போயிருக்கிறாங்க கன்னி அக்கா. இப்ப விஜேஎஸ் வந்து எல்லாரும் வெளியில ட்ரோல் பண்ற மாரி மச்சான் பொண்டாட்டி சைடு நிக்க போறாரா? இல்லன்னா வந்து இந்த பக்கம் கனி அக்கா அன்பு கேங் சைடு நிக்க போறாரா? அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. மில்லியன் டாலர் கேள்வி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா எஃப்ஜே கூட போயிட்டு பேசுறாங்க. அப்ப வந்து எஃப்ஜே சொல்றாப்படி, "நீ அவன் சொல்றது எல்லாத்தையும் வந்து பிளைண்டா நம்பிட்டு இருக்க" அப்படின்னு. யாரு? விக்ரம் சொல்றத. இது வந்து விக்ரமுடைய ஐடியாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே யோசிச்சேன். போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். வியன்னா கிட்ட போயிட்டு தொடர்ந்து "சாரி கேளு, சாரி கேளு, சாரி கேளு. இந்த டோன்ல கேட்காத. வேற மாரி கேளு" அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல அந்த பக்கெட் மேட்டருக்கு. ஸோ, இப்ப வந்து "சாரி கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை நடக்கும்போதே அத பேசினா வேற. நான் நைட்டு பர்ப்பஸா வந்து கேப்டன் கிட்ட வந்து அக்கா சொல்றாங்கன்னா, அப்ப யாரோ சொல்லி விட்டுருக்காங்க. யார் சொல்லுவாங்க கனி அக்காக்கு? கூடவே இருக்கிற விக்ரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா, அக்கா வந்து நேத்து ஒரு இடத்துல வார்த்தைய விட்டுருப்பாங்க. இந்த டிஸ்கஷன் வந்துச்சுல்ல 24 ஹவர்ஸ் எந்த ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்வதி, ஆதிரை பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். வெளியில எப்படி போச்சுன்னு தெரியல. அதுல ஆதிரைக்கு தெரியும், பார்வதிக்கு தெரியாது. ஸோ அம்மா வந்தாங்கன்னா, நாங்க சில விஷயம் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்லாம் அவங்க சொல்லும்போது, இவங்க தப்பு பண்ணிட்டு, இவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு, இப்போ வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்டின்ட்டு இருக்காங்க. நேத்து வரையும் நீங்க பண்ணதெல்லாம் பார்த்துன்னு தானே இருக்கிறேன். அப்டின்லாம் சொல்ட்டு அடுத்து அக்கா வர, உடனே விக்கல்ஸ் வந்து வேணாம் அப்டின்லாம் சொல்லியிருப்பாரு. உடனே அக்கா வந்து அப்டின்லாம் குடுத்துருப்பாங்கல்ல ரியாக்ஷன்லாம். ஸோ இந்த மாரி கண்ட்ரோல் பண்றாரு. அக்காவ வந்து அவரு. இது தப்பு, இத பேசாதீங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு தான் சொல்லியிருப்பாரு. சாரி கேம் ஆடுறது அவரு ஒருத்தர் தான். பார்வதி முதல்லருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அக்கா வந்து கூப்ட்டு, சாரி கேட்கணும். உனக்கு யார் இந்த இடம் குடுத்தது? எப்படி நீ அப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல சாண்ட்ரா கிளியரா இந்த பாட்டு தான் அப்படின்லாம் சொல்லல. என்ன பாட்டுன்னே உனக்கு தெரியல. அப்புறம் எப்படி நீ கம்ப்ளைண்ட்ட வைக்கிற? அப்ப நீ ஒரு அம்மா தானே. நீ இப்படி பண்ணுவியான்னா, நான் அப்படி பண்ண மாட்டேன். ஆனா யாராவது பண்ணா நான் கேட்பேன் அப்படின்னு சாண்ட்ரா சொல்ல, அப்போ நீ நல்ல அம்மா, நான் வந்து கேவலமான அம்மாவா? என்ன நீ அப்படி ப்ரொஜெக்ட் பண்றியா? வில்லியா ப்ரொஜெக்ட் பண்றியா? அப்படின்லாம் வந்து கத்துனாங்க அக்கா. இங்க நடந்த சம்பவம் என்ன? குறும்படம் என்ன சொல்லுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிசோட்ல பார்க்கும்போது நானும் வந்து முதல்ல ரிவ்யூல வந்து நான் அவங்கள தான் சாண்ட்ரா தான் ஓவர் கற்பனையா இருக்காம்மா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு பாட்டு, பாப்பா பாடும் பாட்டு அப்படின்னு பாடுனா என்ன உங்க வீட்ல தான் பாப்பா இருக்கா? வினோத்துக்கு இல்லையா? கூட இருந்த வினோத்துக்கு. அப்புறம் வந்து புருஷன் ஷர்ட்ட வச்சுட்டே இருக்கிறீங்க. அப்புறம் புருஷன பத்தி பாடுனா உடனே புருஷன் அப்படின்னு. உடனே அம்மா, இதுல அம்மான்ற ஒரு விஷயம் கூட வந்ததுல்ல. பார்வதி வந்து பாடுனாங்க அப்படின்னு. அம்மாவ பத்தி பாடக்கூடாது, புருஷன பத்தி பாடக்கூடாது, பொண்ண பத்தி பாடக்கூடாது. என்னம்மா சொல்ற நீ? அப்ப என்னதாம்மா பாடணுங்கிற? அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஒரு பாட்டுன்னா. 2 பாட்டு பாடுனா, 3 பாட்டு பாடுனா, 4 பாட்டு பாடுனா, 5 பாடுனா, 6 பாடுனா, 7ம் இருந்தா, இது வந்து கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடணுமா? எபிசோட்ல இது வரலன்னா, லைவ்ல தான் வந்துட்டு இருக்கு. அதுல என்னென்ன பாட்டு பாடியிருக்கிறாங்க? "ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்", அப்புறம் வந்து "ஜானி ஜானி எஸ் பப்பா", "தோசையம்மா தோசை", அப்புறம் "பாப்பா பாடும் பாட்டு". இது இது இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னும் இதுல ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல, அதுவே பார்த்தீங்கன்னா, செம இவங்க வந்து பார்வதி வந்து எதிர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு சாண்ட்ரா எதிர்ல, "அம்மா, அம்மான்றாங்க." அப்படி சொல்லும்போது தான் பின்னாடி யாரோ அம்மாடி, ஆத்தாடின்னு ஆரம்பிக்க, இவங்க கூட சேர்ந்து பாடுறாங்க. அங்க தான் சாண்ட்ரா ஸ்டாப் பண்ணி, "எதுக்கு அம்மா, அம்மான்னு சொல்ற?" அப்படின்னு. நான் ஏதோ அம்மா பாட்டுன்னு நெனச்சுட்டேன். அம்மா பாட்டு இல்ல. அம்மா, அம்மான்னு ஒரு குழந்தை அம்மாகிட்ட பேசுற மாரி தான் அவங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க பார்வதி. அதுவும் குழந்தை பாட்டு தான். அதுக்கப்புறம் அத அப்படியே அந்த பக்கம் கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா, அம்மான்னு எங்க வந்து அம்மாடி, ஆத்தாடி பாட்டுல வருது? அது எம்மாடி, ஆத்தாடி அப்படிங்கிறது வேற. இவங்க அம்மாடின்னா கூட பரவால்ல. இதுல அம்மே, அம்மான்னு வருதா? இத தான் சாண்ட்ரா கேட்டதும், இந்த பக்கம் விக்கல்ஸ் உட்கார்ந்திருப்பாரு. பக்கத்துல கனி வந்து காய்கறி கட் பண்ணி உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க சிரிப்பாங்க. ஸோ அங்க புடிச்சுட்டாங்க. இவங்கள எங்க அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாட்டா எடுக்குறாங்க. இதுல பார்வதி ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ண வர, வினோத்தும் சாண்ட்ராவும் உட்கார்றாங்க டிவிக்கு முன்னாடி. அப்ப வந்து பார்வதி வந்து அந்த பக்கம் வராங்க. கனி அக்கா இந்த பக்கம். ம், ம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதே போல ஒரு முறை சிக்னல் எப்ப குடுத்தாங்க தெரியுமா? திவ்யா, சாண்ட்ரா ஜெயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப விக்கல்ஸ் தான் மேற்பார்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, பிக் பாஸ். அப்ப வந்து சாண்ட்ரா அப்படி கிராஸ் ஆகும்போது, ம், ம் அப்படின்லாம் அக்கா வந்து சிக்னல் குடுத்திருப்பாங்க. அதே போல சிக்னல இப்ப. இதுல குறும்படம் அப்படின்னு இன்னொரு குறும்படம் இருக்கு. குறும்படத்துக்குள்ள குறும்படம் அப்படின்னா, இப்ப எஃப்ஜே மேட்டர்ல எஃப்ஜே வந்து சொல்றாப்படி.
விக்ரம் சொல்கிறத எல்லாத்தையும் நீ அப்படியே நம்பிட்டு இருக்க. சாண்ட்ரா வந்து சாரி கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். 1000 மடங்கு 1000% தெரியும் கேட்க மாட்டான்னு. அப்புறம் எதுக்கு நீ வாண்டடா போய் கேட்டு அப்புறம் நீ தனியாக வந்து உட்காந்து அழுணும், இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்லாம் சொல்லும்போது கரெக்டாக இவங்க பேசிட்டே வராங்க வெளியே இருந்து. விக்கல்ஸ் உள்ளே இருக்கிறேன். அப்படி விக்கல்ஸை கிராஸ் ஆகும்போது அக்கா சொல்கிறாங்க, இது முழுக்க முழுக்க என்னுடைய முடிவு, நான் எடுத்த முடிவு சோலோவா அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதிலே தெரியுது அது யாருடைய முடிவு அப்படின்னு, யார் ஏற்றி விட்டுதுன்னு. இப்போ அதான் கேட்க மாட்டான்னு தெரியும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, அது எப்படி வந்து போகிற போக்கில் ஒருத்தரை பற்றி அப்படி சொல்லிட முடியும், இன்னொரு முறை அப்போ சொல்லக்கூடாதுல்ல, சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல, அதை வான் பண்ணணும். அதனால தான் கூப்பிட்டு இன்னொரு முறை யோசிக்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தணும்னு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தரை மாதிரி சாதாரண போகிறப்போ கூட சொல்லிடக்கூடாதுல்ல, அதை கேட்கணும்ல அப்படிங்கிறது வேற. நான் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தணும்னு தான் பண்ணேன். அசிங்கப்படுத்துகிறாங்களா இங்கே வந்து சவால்லாம் விட்டுருக்குறாங்க. அதாவது எந்த பாட்டுன்னு சாண்ட்ரா சொல்லலை, ஆனால் இருக்கே இத்தனை பாட்டு. இப்போ வினோத்துக்கு இப்போ உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அந்த பாட்டை விட்டோம்ல, அதில் பாடும்போது வினோத்துக்கு பாடுற மாதிரி இருக்கும். வினோத் தான் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வந்திருப்பாரு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு விட்டு கேட்க போச்சு அப்படின்லாம் வந்து பாடுறாங்க. அதுவும் அந்த குழந்தைகள் பாட்டு தான். அது ஏன் இங்கே மட்டும் பர்பஸாக குழந்தைகள் பாட்டு? வினோத்துக்கு அவர் பாடின பாட்டு, இதில் 6 பாட்டு குழந்தைகள் பாட்டு, குழந்தைய ஞாபகப்படுத்துகிற மாதிரி. 7வது ஒரு பாட்டு மலையாள பாட்டு. இதுவரை நம்ம பார்த்தது இது இல்லாமல் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அந்த மலையாள பாட்டு பாடினது விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஷனே இருக்குது. இது ஆரம்பித்தது வந்து யார் அப்படின்னா பார்வதி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கன்னியாக்கா ஆரம்பிக்கல. ஏன்னா பார்வதி சொல்கிறது அது கூட பார்த்தீங்கன்னா எந்தளவு உண்மைன்னு சொல்லிட்டு விஜேஎஸ் குறும்படம் போட்டால் தான் தெரியும். பார்வதி வந்து சொல்கிறாங்க, கன்னிக்கிட்ட பேசும்போது நான் தான் ரைம் ஆரம்பித்தேன் அப்படின்றாங்க. கூட சேர்ந்து இவங்களும் பாடிட்டே இருந்தாங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சந்தோஷமாக இவங்க அக்கா வந்து துள்ளி குதிச்சாங்க. எல்லா பாட்டுலேயும் அவங்க இருந்தாங்க, பாடிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து குழந்தை பாட்டு அப்படின்னும் போது பாப்பா பாப்பா பாட்டு அப்படின்ட்டாங்க. ஃபுல் ரைமு. இது தனியாக வந்து வினோத்துக்கிட்ட அமித்துக்கிட்ட பேசும்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க, உங்களுக்கு உங்கள் பாட்டு, எனக்கு மலையாளம் ரைம்ஸு, எனக்கு ஏன் ரைம்ஸ் எடுத்தாங்க ஃபுல்லாக. ஸோ அவங்க கிளியராக டிஸ்டர்ப் பண்ணணுன்னு தான் வராங்க, இவங்களை ட்ரிகர் பண்ணணுன்னு தான் பார்க்குறாங்க. ட்ரிகர் பண்ணுறதுக்கு என்ன, இப்போ சுபிக்ஷா வந்தால் கடல் பாட்டு பாடுவாங்க, இப்போ இவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க, வினோத்துக்கு அவர் பாட்டு, அப்போ இவங்களுக்கு மலையாள பாட்டு, கிட்ஸு பாட்டு. இவங்க மலையாள பாட்டு பாடுற வரை கூட ஓகே நார்மலாக, ஆனால் கிட்ஸு பாட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள். ஏன்னா இவங்க எப்படிப்பட்டவர்னா விக்கல்ஸு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், எமோஷ்னலாக கேம் ஆடுறவர். விஜய் சேதுபதி முன்னாடி அவர் ஷோல்டர் ஆட்டினார்ல பிரஜன், அந்த வீக் மறுநாளே பார்த்தீங்கன்னா எபிசோட் முடிஞ்சது, வீக்கெண்ட் எபிசோடு. மார்னிங் ஆக்டிவிட்டியில் ஆக்டிவிட்டி வைக்கல, இவராக ஒன்று கிரியேட் பண்ணி ஃபன் பண்ணுறாருல, அதில் ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு, போட்டவங்க பிக் பாஸ் வீட்டில் வெளியே போன கதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனை மீன் பண்ணி தான் பாடியிருப்பார். அதோட நிப்பாட்டாமல் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிட்டு ஒன்று பண்ணுவார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க குளிக்க போயிருப்பாங்க. சாண்ட்ரா வந்ததும் பிரஜன் அதை சொல்ல, இங்கே வந்து பார்வதி கிட்ட கேட்பாங்க. அப்போ விக்கல்ஸ் நின்றுட்டு இருப்பாரு, யார் இதை பண்ணது, என்ன ஸ்கிட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்வதி வந்து இவர் தான் அப்படின்லாம் சொல்லும்போது செருப்பு கழுவிட்டு இருந்தேன், நான் செருப்பு கழுவிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்டெரக்டாக ஃபன்னுங்கிற பேரில் தான் அவர் அட்டாக் பண்ணுவார் அப்படிங்கிறது வரலாறு. இங்கே ஸ்கெட்ச் போட்டாங்க இவங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு. நாங்கள் உங்கள் குழந்தைய இடிக்கலை, அது எங்கள் இன்டென்ஷன் கிடையாது அப்படின்வாங்க. இப்போ கேட்டால் அதானே சொல்லுவாங்க, குழந்தைய வச்சு யாருங்க பண்ணுவாங்க, நான் அவ்வளோ கேவலமானவங்க, நான் என்னையே காரி துப்பிப்பீங்க அப்படிலாம் பண்ணா அப்படின்லாம் சொல்கிறாங்க. குழந்தைய மீன் பண்ணுறல அப்படின்னா எதுக்கு ரைம் பாட்டாக பண்ணீங்க, மற்றவங்க யாருக்கெல்லாம் இல்லை யாருக்குமே அந்த மாதிரி பாட்டு பாடல, எதுக்கு இவங்க மட்டும் ரைம்ஸாக வருது, நாங்கள் ரைம்ஸ் பாட்டு பாடினோம் அது குழந்தைய மீன் பண்ணிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு தெரில விஜேஎஸ். கனி பக்கம் போகிறாரா இல்லை இந்த பக்கம் சாண்ட்ரா பக்கம் நிற்கிறாரான்னு தெரில, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நான் இதை உங்ககிட்டே விட்டுடுறேன். ஒரு பாட்டுன்னா அவங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம், 2 பாட்டுன்னா கோயின்சிடென்ஸ்னு சொல்லலாம், 6 பாட்டு 7 பாட்டுன்னா இது கோயின்சிடென்ஸா? இதை நீங்கள் தான் உங்கள் கருத்துக்களை சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.